உண்மையிலேயே ரஷ்யா தான் இந்த போர்ல வென்றதா? இதுல சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. உலக நாடுகளுக்குள்ள எல்லா நாடுகள்லயும் இந்த சந்தேகம் இருக்குது. ஆனா ஹங்கேரியன் பிரதமர் ரஷ்யா தான் இந்த போர்ல வென்றதாக அறிவித்திருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனைன்னா, வருகிற வெள்ளிக்கிழமை ட்ரம்ப்பும் புட்டினும் அலாஸ்கால மீட் பண்ண போறாங்க. அந்த மீட்டிங்குக்கு முன்னமாவே அந்த ஸ்டேஜ் செட் பண்றேன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த போர்ல ரஷ்யாவுக்கு பக்கமா, ரஷ்யாவுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவது தான் இந்த ரஷ்யன் அலைஸினுடைய வேலையா நடக்குது. அதாவது ரஷ்யா தான் போர்ல வென்றது, ரஷ்யாவுக்கு தான் எல்லாம் கொடுக்க வேண்டும், ரஷ்யாவின் சாதகமாகத்தான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் தான் தற்பொழுதுக்குரிய நிலைமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ட்ரம்ப் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார், இந்த பேச்சுவார்த்தையில், இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சில விட்டு கொடுப்புகளை இருவரும் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அவர் சொன்ன வேர்ட்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட் ஸ்வாப்பிங் ஆஃப் டெரிட்டரிஸ், அதாவது நிலப்பரப்புகளை பரிமாற வேண்டிய நிலையும் ஏற்படலாம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த உக்ரைன் ரெசிஸ்டன்ஸ் கடந்த 3-4 வருடங்களாக தன்னுடைய நிலப்பரப்பிலிருந்து ஒரு அங்குலத்தையேனும் ரஷ்யாவுக்கு கொடுப்பதில்லை என்ற ரெசிஸ்டன்ஸ் தான் அவர்கள் இவ்வளவு காலமும் போராடி கொண்டிருப்பதற்கான காரணம். ஆனால் ட்ரம்ப் இப்போ திடீரென்று நீங்கள் சில நிலப்பரப்புகளை விட்டு கொடுக்க வேண்டியும் வரலாம் என்று கூறியிருப்பதானது அவர்களுடைய எத்தனை வருட போராட்டத்தையும் என்ன சொல்வது, ஒரு மலினப்படுத்தும் ஒரு செயல் போலத்தான் தெரிகிறது. இந்த மீன் டைம் ட்ரம்ப் புட்டின் அந்த பேச்சுவார்த்தையில செலன்ஸ்கிக்கு ஒரு அழைப்பு இல்லை, அது அழைப்பு விடுக்கப்படவில்லை, என்னை கூப்பிட்டிருந்தால் தானும் வந்திருப்பேன் என்று செலன்ஸ்கி நிறைய தரம் சொல்லியிருக்கிறார். அதுக்கு ட்ரம்ப்ன்ற ரிப்ளை எப்படி இருந்தண்டா, கடந்த 4 வருடங்களாக செலன்ஸ்கிக்கு டைம் இருந்தது புட்டினோட கதைக்கிறதுக்கு, பட் அவர் செய்யவில்லை. இந்த நேரம் இப்பொழுது இது என்ன சொல்லுது, ஒரு பைலேட்ரல் டாக்ஸ் தான். இதுல யுஎஸும் ரஷ்யாவும் தான் இன்வால்வ் ஆகும். அதன் பின்னர் நம் அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி பேசுவோம் என்று நேரடியாகவே ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இப்போ ஒரு 2 நாடுகளுக்கு இடையில் சண்டை, ஒரு போர் நிறுத்தம் வரப்போகுது என்றால் முக்கியமாக அந்த 2 நாடுகளும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மின் பண்ணினதாக இருக்கக்கூடாது என்பதுதான் நிறைய யூரோப்பியன் நாடுகளிடையும் நடுநிலையான நாடுகளிடையும் கருத்தாக இருக்கிறது. இப்போ ஒரு ஒப்பந்தம், ஒரு சண்டை நிறுத்தத்துக்கு வரும்போது ஏற்கனவே சில கண்டிஷன்ஸை நிர்ணயிச்சுட்டு தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவார்கள். இப்பொழுது இந்த பிரச்சனையில் ஏற்கனவே தீர்மானித்திருக்கும் விடயங்களாவது ரஷ்யாவுக்கு சில உக்ரைன் டெரிட்டரிகளை வழங்குவது தான் என்பதுதான் பிரதானமாக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயங்களாக தெரிகிறது. இந்த மீன் டைம் இப்போ ரஷ்யன் உக்ரைன் போர்ல ஈஸ்டர்ன் உக்ரைன்ல சில பகுதிகளை ரஷ்யா கடந்த வாரங்களில் கைப்பற்றி அவர்களுடைய மிக பிரதானமான கனிம வள நகரம் ஒன்றை கைப்பற்றும் அளவுக்கு முன்னேறி இருக்கிறது இந்த போரில். ஸோ இப்போ ஒரு பீஸ்டோக்கோ ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு வரும் பொழுது அது கட்டாயம் ரஷ்யாவுக்கு ஒரு வெற்றியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் பிடித்த இடங்களை எப்படியும் ரஷ்யா விட்டு கொடுக்க போவதில்லை. ஸோ உக்ரைனுக்கு ஒரு என்ன சொல்வது, ஒரு சின்ன டிராபேக் தான். ஆனால் இந்த நேட்டோ நாடுகளும் அனைத்து யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் உக்ரைனின் பக்கமாகத்தான் இருக்கின்றன. அவரும் சில நடுநிலையான நாடுகளின் ஆதரவை பெற்றுக்கொள்வதில் கடுமையான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் ஒரு ஒற்றை மனிதர், அவர் தான் நினைப்பதை தான் செய்வார். யார் சொல்வதையும் கேட்கும் ஒரு நிலையில் அவர் இல்லை, கேட்பது போல் இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பிரசிடெண்டாக இருந்ததை விட செகண்ட் டேர்ம் பிரசிடெண்டாக இருக்கிற இந்த காலமானது கொஞ்சம் கடுமையான வித்தியாசமாக இருக்கிறது. அனைத்து நாடுகளாலும் அவரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் அவரது நடவடிக்கைகள் இருக்கின்றன. ஸோ வெள்ளிக்கிழமை சில அதிர்ச்சியான ஆச்சரியமான முடிவுகள் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் உள்ளது. செலன்ஸ்கி என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம். யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் ஒரு என்ன சொல்ல, ஒரு திரிசங்கு நிலையில் இருக்கின்றன. அமெரிக்காவையும் பகைத்துக் கொள்ள முடியாது, இங்கே நேட்டோ நாடுகளுக்குரிய ஆதரவையும் வாபஸ் வாங்க முடியாது என்ற நிலையில் ஒரு இறுக்கமான நிலையில் இருக்கின்றன. எது என்னவென்றாலும் வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன ஒரு தகவல் ஒன்று தெரிய வரும். இந்த போக்கு எப்படி இருக்க போகிறது என்று. அநேகமாக போர் நிறுத்தம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். அதிலே ரஷ்யாவின் கை கொஞ்சம் ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக தற்பொழுது உள்ளது. நேற்று காசாவில் கொல்லப்பட்ட அந்த 5 அல் ஜசீராவின் ஊடகவியலாளர்களுக்கு இன்று ஐக்கிய நாடுகள் சபை தனது ஆழ்ந்த வருத்தத்தையும், அப்படி ஒரு துர்க்க சம்பவம் நடந்ததையிட்டு வருந்துவதாகவும் ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றது. பெரும்பாலான நாடுகள் இந்த விடயத்தை ஒரு என்ன சொல்லுவது, ஒரு
இப்படி சம்பவங்கள் நடைபெற்றிருக்கக்கூடாது, இது ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு செயல் என்ற மாதிரித்தான் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேல் அவர் ஹமாஸுடன் தொடர்புடையவர், இது ஹமாஸின் இலக்கைத்தான் தாங்கள் தாக்கியதாக சொல்லி தான் அந்த இறப்பை, அந்த தாக்குதலை நியாயப்படுத்துகிறார்கள். ஆனால் இதுவரையும் அவர்கள் எந்தவிதமான ஒத்தன்டிகேட்டட் எவிடன்ஸ் எதையும் சப்மிட் பண்ணாதால உலக நாடுகள் தற்பொழுது வரை இது ஒரு ஊடகவியலாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்ற ரீதியில் தான் தங்களுடைய நிலைப்பாட்டை வைத்திருக்கின்றன. அல் ஜசீரா இதை வன்மையாக எதிர்த்திருக்கின்றது. தங்களுடைய ஒரு ஊடகவியலாளரை பயங்கரவாதி என்ற முத்திரை குத்துவதற்கு அல் ஜசீரா மற்றும் பிரபலமான ஊடக நிறுவனங்கள் இதை கடுமையாக எதிர்த்துள்ளன. ஊடக சுதந்திரத்திற்கும் ஊடக தர்மத்துக்கும் ஒரு எதிரான செயல் என்ற விதத்தில் தான் அவர்களது கருத்துக்கள் இருக்கின்றன. இன்று வரை டொனால்ட் ட்ரம்ப், அதாவது அமெரிக்கா இன்னும் அந்த தாக்குதலை பற்றி எந்தவித கருத்துக்களும் நேரடியாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு இஸ்ரேலின் ஆதரவு எப்பொழுதும், அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவான கருத்துக்களைத்தான் அமெரிக்க பிரதிநிதிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த சமயத்தில் தான் ஆஸ்திரேலியாவும் பலஸ்தீனத்தை ஒரு ஸ்டேட்டாக செப்டம்பர் மாதம் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் அங்கீகரிக்கப் போவதாக, எந்தவித முன்னிபந்தனையுமின்றி அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றன. பெரும்பாலான நாடுகள் தற்பொழுது அறிவித்திருந்தாலும் இந்த போர் இப்பொழுது காசா சிட்டியை கைப்பற்றுவதில் தான் இஸ்ரேல் மும்முரமாக இருக்கின்றது. இந்த போரை நடத்தி செல்வதில் அவர்களின் கருத்துப்படி இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் முழு காசாவையும் கைப்பற்றி விடுவார்கள் என்றுதான் அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இழப்பு விவரங்கள் தான் கடுமையாக இருக்கும். எப்படியும் ஒரு பெரும்பாலான ஒரு கடுமையான ஒரு மனித பேரவலம் ஒன்று இந்த 2-3 வாரங்களில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். பார்ப்போம் உலக நாடுகள் என்ன செய்ய போகின்றன. ஐக்கிய நாடுகள் சபை ஏதாவது செய்ய முடியுமா, செய்யக்கூடுமா, செய்யுமா என்பதைத்தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் இந்த போர் எப்படியாவது நிறுத்தப்படுமா இல்லையா என்று. ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடையை மீண்டும் விதிக்கப் போவதாக பிரான்ஸ், ஜெர்மன் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், கடந்த 2 மாதங்களில் அந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனைகள், அந்த அணு ஆயுத செறிவூட்டலில் ஈரான் குறிப்பிட்ட மட்டத்தை விட அதிகமாக அணு ஆயுத பிரயோகங்களை பாவிக்கிறது என்ற விதத்தில் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி அது ஒரு உலகப்போர் அளவுக்கு மூண்டு விடுமோ என்ற அச்சத்தை எல்லாரிடம் ஏற்படுத்தியது. பின்னர் அமெரிக்காவின் தலையீட்டில் அந்த சண்டை ஒரு மாதிரியாக நிறுத்தப்பட்டு தற்பொழுது போர் நிறுத்தம் அமுலில் இருக்கின்றது. இந்த சமயத்தில் அமெரிக்கா உட்பட நாடுகள் ஈரான் மீதான பொருளாதார தடையை விலக்குவது சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் தற்பொழுது இந்த 3 நாடுகளும் மீண்டும் தாங்கள் இந்த பொருளாதார தடையை விதிக்கப் போவதாகவும், ஈரான் வருகின்ற செப்டம்பர் 2025க்குள் தன்னுடைய அணு ஆயுத செறிவூட்டலை மட்டுப்படுத்துவதற்கு தவறும் பட்சத்தில் இது கட்டாயமாக தாங்கள் ரீஇம்போஸ் பண்ண போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அணு ஆயுத பாவனையானது குறிப்பிட்ட ஒரு செறிவு, அந்த யுரேனியம் செறிவூட்டலானது குறிப்பிட்ட அளவு மட்டத்திற்கு மேல் செல்லக்கூடாது என்பதுதான் அந்த உலக அக்ரிமெண்ட் ஒன்று. அந்த அக்ரிமெண்டை மீறும் பட்சத்தில் அது ஒரு ஈரான் மீதான பொருளாதார தடைகள் விதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் ஈரானுக்கு இது ஒன்றும் புதிய விடயமில்லை. ஏற்கனவே அவர்கள் இந்த தடைகளை எல்லாம் கண்டு வந்தவர்கள் தான். அவர்கள் தற்சார்பு பொருளாதாரத்தில் கொஞ்சம் நம்பிக்கை உடையவர்கள். அவர்கள் இந்த பொருளாதார தடைகளை பெரிதுபடுத்த மாட்டார்கள் என்று தான் தெரிகிறேன். ஆனால் இன்றைய அந்த உலகமயமாக்கல் சிச்சுவேஷனில் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் கணிசமான ஒரு பாதிப்பை ஈரான் நாட்டுக்கு செலுத்தும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான். இலங்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது கடற்கரை ஓரங்களில் இருக்கும் அந்த ஹோட்டல்ஸ் மற்றும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் என்பன அந்த கடற்கரை தங்களது ஹோட்டல்ஸை ஒட்டிய அந்த கடற்கரை நிலப்பரப்பை சொந்தம் கொண்டாடுவதை அரசாங்கம் அப்படி செய்ய முடியாது என்று அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் பயணிக்கும், அதிகம் விசிட் செய்யும் இடம்தான் இந்த கடற்கரை கோஸ்டல் ரீஜன்ஸ் ஸ்ரீலங்காவில். ஏனென்றால் அது கொஞ்சம் சைட் சீயிங் மற்றும் அந்த சுற்றுலா பயணிகளை இலகுவாக கவரக்கூடிய இடங்கள். அந்த இடங்களை ஒட்டித்தான் நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் மற்றும் நிறைய லக்ஸரியஸ் பிளேசஸ் அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ இந்த மீன் டைம் அந்த ஹோட்டல்ஸ் அவங்களோட அந்த பீச்சை அக்சஸ் பண்ணுற அந்த இடங்களை தங்களுக்குரிய சொந்த இடமாக பாவிக்கிறார்கள் என்றும், அவற்றை மறைத்து பொதுமக்கள் அதில் உட்செல்வதை தவிர்த்து வருகிறார்கள் என்றும், தடுக்கிறார்கள் என்றும் ஒரு பரவலான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் மற்றும்
தகவல்கள் வந்து அரசாங்க மட்டத்துக்கு சென்றிருப்பதனால் இனி அப்படி யாரும் செய்ய முடியாது என்றும், கடற்கரை என்பது அரசாங்கத்தின் சொத்து, அதாவது மக்களின் சொத்து, அது பொது சொத்து, யாரும் எவ்வரும் பாவிக்கலாம் என்றும், அது தனிப்பட்ட ரீதியில் யாரும் பயன்படுத்த முடியாது என்று அரசாங்கம் தெரிவித்திருப்பதாக ஒரு கருத்துக்கள் தற்பொழுது பரவி வருகின்றன. இது ஒரு நல்ல விடயம் தான். ஏனென்றால் வந்து பொது சொத்து இது, சாதாரண மக்களும் பாவிக்கக்கூடியதுதான் அந்த இயற்கை வளங்கள், நாட்டின் அனைத்து சொத்துக்களும், பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்படித்தான். இப்ப சில பணம் படைத்தவர்கள் தங்களுடைய இதுகளை பாவித்து, தங்களுடைய செல்வாக்குகளை பாவித்து இப்படியெல்லாம் தடை செய்வது என்பது என்ன சொல்வது? ஜனநாயக நாட்டில் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்பதை இன்றும் நாம் நம்புவோம். ஏனென்றால் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் தான் அங்கும் தற்பொழுதும் இருக்கிறது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விடயம் தான். இதை எப்படி அவர்கள் இம்ப்ளிமெண்ட் செய்ய போகிறார்கள், அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை இன்னும் சில நாட்களில், இன்னும் சில வாரங்களில் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். மேற்படி ஏதும் கம்ப்ளைண்ட்ஸ் வருகிறதா, ஏதும் பிரச்சனைகள் நடக்கிறதா என்பதை வைத்துக்கொண்டு இதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம்.